நாமக்கல்லில் கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்த வழக்கில் 5 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். முறை தவறிய உறவால் பெண்ணின் உறவினர்கள் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே திடுமல் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ரத்தினம். 45 வயதான இவர் கட்டடக்கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். இவருக்கு ரஞ்சிதா என்பவருடன் திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளன. தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பே இருவரும் பிரிந்தனர். இதில் தருமபுரி மாவட்டம் குதிரைவள்ளியில் தனது 3 மகன்களுடன் ரஞ்சிதா தனியாக வசித்து வருகிறார். அதே வேளையில் ரத்தினம் திடுமல் கவுண்டம்பாளையத்தில் தனியாக வசித்து வந்துள்ளார். இதனால் கேட்பாரற்று மனம் போன போக்கில் வாழ்ந்திருக்கிறார். இதனிடையே அதே ஊரைச் சேர்ந்த கணவனை இழந்த ராஜேஸ்வரி என்பவரிடம் ரத்தினத்திற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக இருவரும் அடிக்கடி சந்தித்துள்ளனர். இது ராஜேஸ்வரியின் அக்கா ஜெயக்கொடிக்கு தெரிய வந்துள்ளது. உடனே ரத்தினத்தை அழைத்து திருமண பந்தத்தை மீறிய உறவை கைவிடும்படி எச்சரித்துள்ளார். இதனால் ஜெயக்கொடிக்கும் ரத்தினத்திற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயக்கொடி தனது உறவினர்களிடம் முறையிட்டு இதற்கு முடிவு கட்ட திட்டமிட்டுள்ளார். இத்தனை கலேபரத்திற்கு மத்தியில் கடந்த வியாழக்கிழமை அன்று ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு ரத்தினம் சென்றுள்ளார். இதை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ரத்தினம் கபிலர் மலையிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். பின்னர் வீடு திரும்பிய அவருக்கு சனிக்கிழமை மாலையில் மீண்டும் உடல்நிலை மோசமாகியிருக்கிறது. இதனையடுத்து பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நிலை மேலும் மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி நல்லூர் போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர். தொடர்ந்து பெண்ணின் உறவினர்கள் ஜெயக்கொடி, ராஜேந்திரன், குமார், வடிவேல் மற்றும் இளையராஜா ஆகியோரை கைது செய்தனர். தலைமறைவான புஷ்பாவை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். முறை தவறிய உறவால் கூலி தொழிலாளியை பெண்ணின் உறவினர்கள் கொலைவெறி தாக்குதல் தொடுத்ததில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் திடுமல் கவுண்டம்பாளையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.